மாலை 6 மணி வரைக்கும் உங்களுக்காக யார் வந்திருக்கான்னு தெரியும். கயல்விழி சிற்பங்களின் கலைக்கூடம் கடந்த 40 வருஷமா ஐம்பொன் சிலைகள், விக்கிரகங்கள், கருங்கல் சிலைகள், வெண்கல அழகு பொருட்கள் மற்றும் பூஜை பொருட்கள் போன்றவை மலேசியால விநியோகித்து வராங்க. இன்று நம்மோடு வழக்கம் போல கயல்விழியின் உரிமையாளர் திரு சரவணன் இருக்காங்க. வணக்கம் சரவணன். வணக்கம், கயல்விழியிலிருந்து சரவணன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நலம். எங்க உங்க துணைவி நித்யா? அவங்க இந்தியா போயிட்டாங்க, வரல. நான் நினைச்சேன் வருவாங்க இன்னைக்குன்னு. பிள்ளைங்க படிக்கிறாங்கல்ல, அதனால அங்க இருக்காங்க. இனிமே மாசத்துக்கு ஒரு தடவை வந்து மின்னல் எஃப்எம்ல பேசுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நான் நினைச்சேன் இன்னைக்கு வருவாங்க, 3 பேரும் கலந்து பேசலாம். ஆனா அவங்களுக்கு அவங்களுடைய விஷயங்களை நீங்க சொல்றதுல உங்களுக்கு இன்னும் அனுபவம் கூட இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சிற்பங்களின் கலைக்கூடம் கயல்விழி எப்படி இருக்கு? நல்லா சூப்பரா இருக்கு. நல்ல அமோகமான வியாபாரங்கள் எல்லாம். மின்னல் எஃப்எம் வந்ததுலேருந்து மக்கள் வந்து நிறைய பேர் கயல்விழியை தேடி வந்துகிட்டே இருக்காங்க. வந்து நிறைய விக்கிரகங்கள் வாங்கிட்டு போறாங்க. ஆடி மாசம் வர ஆஃபர் வேற போட்டிருக்கோமா, அதை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து இது வாங்க முடியுமாங்கிறவங்க கூட இப்ப எல்லாம் குறைச்ச விலைக்கு வாங்கிட்டு போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மகிழ்ச்சி. ஆடி வெள்ளி அப்புறம் முக்கியமான நாள் வேற இன்றைக்கு. ஆமா கண்டிப்பா. இன்னைக்கு ஆடி வெள்ளி இப்ப வரவே முடியல, கஸ்டமர் அவ்வளவு பேர் இருந்தாங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் மின்னல் எஃப்எம்ல பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட விட்டு நாங்க வந்துட்டோம். அங்க ஏற்கனவே எத்தனை பேர் அங்க வேலை செய்யறாங்க கடைகள்ல? கடையில பார்த்தா ஒரு 9 பேர்கிட்ட இருப்பாங்க. மொத்தம் 9 பேர் இருக்காங்க. 9 பேர் இருந்தாதான் சமாளிக்க முடியும். ஆமா ஆமா, சமாளிக்க முடியாதுல்ல. டக்குனு ஒரே நேரத்துல வந்துருவாங்க. சிறிய விக்கிரம் வாங்குறது கூட 10 பேர்லாம் வருவாங்க. அதே மாதிரி ஒரே நேரத்துக்கு வந்துட்டாங்க, நம்மளாம் சமாளிக்கணும்ல. எல்லாருக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்க சின்னது 1 வெள்ளிக்கு வாங்கினாலும் சரி, 1 லட்சம் வெள்ளிக்கு வாங்கினாலும் சரி, மக்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதா கயல்விழி ஸ்பெஷல். இதுதான் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா சில கடைகள் இல்ல, நம்ம எல்லா கடைகளையும் சொல்லல, நம்ம கொஞ்சம் சாதாரண பொருள் வாங்குறப்ப பெருசா எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. பெரிய பொருள் வாங்கும் போது மட்டும்தான் அவங்களுக்கு போய் நிறைய நம்ம அப்படி கிடையவே கிடையாது. 1 வெள்ளினாலும் ஒண்ணுதான், 1 லட்சம் வெள்ளினாலும் ஒண்ணுதான். மக்கள் தான் முக்கியம் நமக்கு. அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்து கரெக்டான விலையை கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புறது தான் மெயின். சரி சரவணன், இப்போ நீங்க சொல்லும் போது அடுத்து என்ன வருதுன்னு இல்ல, இப்போ கடைக்கு வர்ற வாடிக்கையாளர்கள் ஏற்கனவே எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க ஒரு சிலை அவங்க பார்த்து ரசிச்சு வாங்குறதுக்கு? ஏற்கனவே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கேரக்டர்ல இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து வந்த உடனே வாங்கிட்டு போறவங்க இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து 2 மணி நேரம் உட்காந்து பார்த்து ரசிச்சு அம்மாள்கிட்ட அவங்க சாமி விக்கிரங்கள்ட்ட பேசி பூஜை பண்ணி அவங்க ரொம்ப ஆனந்தமா மகிழ்ச்சியோட எல்லாம் பண்ணி போறாங்க. ரொம்ப சந்தோஷம். சரவணன், வழக்கமா வெண்கல சிலைகள்னு சொல்லுவோம், ஐம்பொன் சிலைகள்னு சொல்லுவோம், கருங்கல் சிலைகள்னு சொல்லுவோம். இன்றைக்கு மரச்சிலைகள் அப்படின்றது நம்ம இப்பதான் ஆரம்பிக்கிறோம். நான் இப்பதான் சொல்றேன் அந்த வார்த்தையில மரச்சிலைகள். மரச்சிலைகள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் மின்னல் எஃப்எம்ல சொல்லல. நீங்க கொஞ்சம் டைம் வரட்டுமே, நம்ம வாரம் நிறைய விஷயம் பேசலாம். மரச்சிலைகள் ரொம்ப அழகா இருக்கு. இந்த விஷயம் சொல்லுங்களேன். மரச்சிலைகள் வந்து நம்மகிட்ட வந்து பெரும்பாலும் எடுத்துக்கிட்டோம்னா 1 அடியில இருந்து 10 ஃபீட் வரைக்கும் வருது. அதே மாதிரி ஊஞ்சல் வருது. வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் மரத்துல உட்டுல செஞ்ச என்னென்ன விக்கிரகங்கள், விநாயகர்ல இருந்து என்ன விக்கிரகம், லட்சுமி சரஸ்வதி அம்மன் விக்கிரகம் எல்லாம் கேட்கறது ஃபுல்லுமே நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆர்டர் நிறைய பேர் நமக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஸ்பெஷலா. அது மாதிரி கதவுகள் கேட்கறாங்க நிறைய பேர். வீட்டுக்கு ஊஞ்சல்ல பல வகையான ஊஞ்சல் வருது நம்மகிட்ட. இந்த மர சிலைகள் வந்து சாமி மேடைகள்லயும் வைக்கலாம், சாமி மேடையில வைக்கலாம், அப்படியா? மற்ற வீட்டுக்கு சில பேர் வழிபடுறவங்க பண்றாங்க. அழகுபடுத்துறது அழகுக்கு தான், மோஸ்ட்லி வந்து அழகுக்கு தான் வைக்கிறாங்க. அது மாதிரி நம்ம போன வாரம் பேசுறோம் இல்லையா, அந்த பார்க்குக்காண்டி இந்த யானை விற்கிற யானைகள், விநாயகர், அது மாதிரி வந்து மயிலுக்கு நிறைய பேர் அந்த டெக்கரேஷன் ஐட்டங்கள், நிறைய பேர் அந்த பால்ஸ் அது மாதிரி வைக்கலாம். நிறைய பேர் ஆர்டர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கருங்கல் அந்த மேடையும் கொடுக்குறாங்க. பூஜை மேடையும் வருது, கோபுரங்கள் வருது. அது எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தவங்க வீட்டுல மர சிலைகள் வச்சிருக்கிறத நான் பார்த்திருக்கேன் சாமி மேடையில. அப்படின்னா அவங்களுக்கு அது கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற மாதிரி மனசுக்கு அது அவங்களுக்கு மர சிலைகள் வந்து வைக்கலாம், வழிபடலாம், எல்லாம் மனசுதான். ஆனா பவர்னு எடுத்துக்கிட்டா கருங்கல் ஐம்பொன் சிலைகள் தான் வைப்ரேஷன் இருக்கும். நம்ம வந்து பேப்பர் மேட்ல வச்சு சாமி விட்டாலும் சாமி தான். அதுக்கு வந்து நம்ம வந்து உயிரோட்டம், அந்த வைப்ரேஷன். கோயில் எதுக்கு மரசிலைகளை வைக்காம ஐம்பொன் சிலை கருங்கல் சிலை வைக்கிறாங்க? உயிரோட்டம் வைப்ரேஷன் எங்க இருக்கோ அங்கதான் அதுதான் வைக்க முடியும். ஆமா, ஏன்னா நம்ம வந்து கேட்கும் போது அவங்க சொல்றாங்க இல்ல எனக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் அதான் சொல்றேன், சாமின்றது அவங்க தனிப்பட்ட மனசுக்கு எது அவங்களுக்கு சரியா இருக்கோ அது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அறிவியல் சார்ந்து வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமான சக்தி கொடுக்குது இந்த ஐம்பொன் சிலைகளும் வெண்கல சிலைகளும். அதுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம வழக்கமா அதை பத்தி நிறைய பேசுறோம். இப்போ ஐம்பொன் சிலை தான் இப்போ வந்து ஆடி மாசத்தை விட்டு சிறப்பு சலுகை கொடுத்துருக்கோம், வெண்கல சிலைக்கு கொடுத்துருக்கோம். நிறைய கஸ்டமர் எல்லாமே மின்னல் எஃப்எம் கேட்டு நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறாங்க. அதெல்லாம் ஆடி இப்ப இன்னைக்கு வேற ஆடி வெள்ளி இல்ல, அம்மான்லாம் இன்னைக்கு மட்டும் ஒரு 25 அம்மன் வந்து வெளியானாங்க. எல்லாம் வீட்டுக்கு ராசி பார்த்து இன்னைக்கு ஆடி பௌர்ணமி வேற.
ஆடி அம்மா வரலட்சுமி விரதம் வேற எல்லாமே இருக்குல்ல. 3 விசேஷம் ஒரே நாள் சேர்ந்து வரனால மக்கள் வந்து நிறைய வாங்கிட்டு போனாங்க. அது குறிப்பா வெள்ளிக்கிழமையில் சிலைகள் வாங்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வீட்டுக்கு. அது உங்களுக்கும் அதை கொடுத்து அனுப்பும் போது நம்ம கொடுக்குற விஷயம் வந்து அவங்க நல்லா இருக்கணும், நம்ம ஒரு வாழ்த்தை கொடுக்கணும். நம்மகிட்ட வாங்கிட்டு போற கஸ்டமர் பெரிய லெவல்ல வரணும், அவங்க எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆயிடும். நம்ம ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணி தான் ஒவ்வொரு சிலைகள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே நல்லா வந்திருக்காங்க. 99% வந்து எனக்கு ஃபோன் அடிச்சு சொல்லுவாங்க, சார் நீங்க கொடுத்த விக்கிரம் வந்து எனக்கு நல்லா இருக்கு, நான் வீடு வாங்கிட்டேன், கடனை அடைச்சிட்டேன், எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம். நான் அதெல்லாம் கிடையாது, தெய்வத்தை வந்து உங்களுக்கு வரணும்னு இருக்கு, அதனால வந்திருக்காங்க, நீங்க வாங்கி கும்பிடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்ல அது கண்டிப்பா உங்களையும் கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா நாம ஒரு விஷயத்த வழிபடுறோம்னு செஞ்சு கொடுக்கறவங்க முதல்ல யாருன்னு இருக்காங்க. நம்ம சாதாரணமா எல்லாருக்கிட்டையும் போய் சிலைகள் வாங்குறது வேற. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா அது அங்க இருந்து நீங்க சொல்றீங்களா ஒண்ணு பார்த்து ஒரு சிலையை செய்யறேன்னா இது அது இன்னொரு ஒரு இடத்துக்கு தியானத்துக்கோ பக்திக்கோ போக போற விஷயம். சாதாரணமா உணவு பொருளோ மற்ற துணியோ இல்ல இது. கண்டிப்பா கண்டிப்பா. அதனாலதான் நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து சாமி இடத்துல வந்து நானே சொல்றேன், போன வாரம் கூட சொல்லியிருக்கேன் பதிவுல, நிறைய சாமிகிட்ட காலையில எனக்கு பேசுவோம் ஒரு விஷயங்களை வந்து, அம்மா நீங்க வந்து உங்க இடத்துக்கு போங்க, உங்க அது மாதிரி சொன்னோமா ஆட்டோமேட்டிக்கா சொல்றோமா அவங்க கிளம்பிடுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப நீங்க சொன்ன அந்த அம்மன் போயிட்டாங்க, விநாயகர் போயிட்டாங்க, முருகர் போயிட்டாங்க, அதெல்லாம் போயிட்டு அவங்க வீட்டுக்குன்னு செய்யல, ஒரு பொருள் செய்யல, அவங்களுக்குன்னு அங்க செஞ்சுதான் வரும். அதான் சரவணன், இப்ப நான் என்ன ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன்னா, அப்ப சொல்லுவாங்கல்ல ஒரு அரிசி வந்து இவங்களுக்கு தான் போய் எழுதப்பட்டிருக்கும். இப்போ நீங்க தமிழ்நாட்டுல செய்றீங்க, தமிழ்நாட்டுல செய்யலாம், சும்மா கற்பனை பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுல நீங்க ஒரு சிலையை செய்றீங்க, ஆனா அது எந்த வீட்டுக்கு போகுதுன்னு தெரியாது. ஆனா சிற்பிகள் செஞ்சிட்டு இருக்காங்க. இங்க வந்து இறங்கும் போது கூட தெரியாது, ஏர்போர்ட்க்கு வரும் அப்பவும் தெரியாது, கடைக்கு நுழையும் போது கூட தெரியாது. அது எத்தனை வருஷம் அப்படியே இருக்கும். இப்பவே பாருங்க, ஒரு விநாயகர் வரும்னு வச்சுங்க, ஒரு 10 பீஸ் வச்சிருக்கோம், 10 ஒரு ஃபீட்ல இருந்தாலும் ஒன்னு வந்து சிங்கப்பூர் போகும், ஒன்னு மலேசியா போகும், ஒன்னு தாய்லாந்து போகும், ஒன்னு யூகே போகும், யூஎஸ் போகும், ஸ்ரீலங்கா போகும். நம்ம 18 நாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கோம்ல, கொரியர் மூலம் நிறைய சிலைகள் போயிட்டு தான் இருக்கு. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நீங்க எங்க இருந்தோ செஞ்சு அனுப்புற ஒரு சாமி சிலை இன்னார் வீட்டுக்கு தான் அனுப்பப்படணும்னு விதிக்கப்பட்டது. கண்டிப்பா கண்டிப்பா. யோசிச்சு பார்க்கும்போது சட்டை துணி இதெல்லாம் தாண்டி ஒரு தெய்வம் ஒரு இடத்துல செஞ்சு இன்னொரு இடத்துக்கு அங்க செய்யல அவங்களுக்குன்னு போகணும் எழுதிருக்கோம். அதனாலதான் நிறைய பேர் விக்கிறாங்க, நிறைய வாங்குறாங்க. மனசுல பற்ற திடீர்னு பாப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வாங்க வந்து ஒரு சிலை வாங்கிட்டு போனவங்க 10 சிலை வாங்கிட்டு போறாங்க. கேட்டா விலையில ரொம்ப குறைச்சிருக்கு, அதனாலதான் வாங்கிட்டு போறாங்க. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். முதல்ல வந்து நீங்க ரொம்ப நீங்க வந்து அந்த டிக்டாக்ல பாருங்களேன், டிக்டாக்ல கூட போன வாரம் கூட நல்லா பேசிருப்பாங்க. ஒரு சிலை தான் வாங்க வந்தேன், 5 சிலை வாங்கிட்டு. அதே மாதிரி வந்து டிக்டாக் லைவ் பண்றோம். லைவ் வந்து காலையில 9:30 இருந்து நைட் 10 o'clock வரைக்கும் பண்றாரு. ராகேஷ்னு ஒரு தம்பி பண்றாரு, அவர் தான் கரெக்டா சொல்லி ராகேஷ். சரி, நீங்க எண்கள் சொல்லிருங்க. முதல்ல கடை எங்க இருக்குன்னு சொல்லிருங்க. கடை வந்து ஜலான் புடிங், KS சத்து, ராஜாமுடா முசாலா, கிளாங்ல பெருமாள் கோயில் அருகிலே இருக்கு. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதாவது 0162399 0162399 இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல போய் கூட பார்க்கலாம். ஒரு சொல்லுங்க. பாக்கலாம், நம்ம டிக்டாக் தான் ரொம்ப ஃபேமஸா போயிட்டே இருக்கு. இங்க வந்ததுல இருந்து ஃபாலோஸ் அள்ளிக்கிட்டு போகுது. என்னதான் சொல்றாங்க நம்ம நிகழ்ச்சியை பத்தி மக்கள் வந்து 2 பேர் நல்லா பேசுறீங்க, யாரு நானும் நீங்களும் நம்ம பேசுறீங்க, நிறைய வந்து சொல்றாங்க. நீங்க வெள்ளிக்கிழமை 5:45 எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஃபோன் கால் எடுத்தா, அப்படி ஒரு வெளியே ஆனாமே ஒரு 1000 ஃபோன் கால் மிஸ் கால் வந்திருக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் ரிப்பீட் பண்ணுவோம். சில பேர் பண்ண முடியாது, பேசுவாங்க. நைட்டு 2 மணிக்கெல்லாம் அடிச்சு பேசுவாங்க. சார் நல்லா இருக்கு சார், நல்லா பேசுறீங்க சார், எங்களுக்கு தெய்வத்தை வழிமுறையெல்லாம் சொல்றீங்க, எல்லாமே சொல்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அது மாதிரி நிறைய பேசிக்கிட்டு. ஏன் தெரியுமா சார், எல்லாருக்குமே மனசுல 1000 பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா தெய்வம் சார்ந்த விஷயங்கள் பேசும்போது அங்கதான் நிம்மதி இருக்கு. மனசு நான் வந்து எனக்கு இப்ப வந்து இப்ப மலேசியால நான் இந்தியால இருந்து வந்தாலும் இப்ப 25 வருஷமா இருக்கேன், 40 வருஷம் பிசினஸ். தெய்வம் அந்த பலன் இருக்கிறதுனாலதான் எனக்கு வந்து தெய்வங்களை வந்து விற்கிறதுக்கான முறைகள் தெய்வம் கொடுத்துருக்கு. அவங்ககிட்ட வாழ்றேன். காலை ஒரு நாளைக்கு என்னை சுத்தி பல ஆயிரக்கணக்கான விக்கிரகங்கள் இருக்காங்க. அப்போ வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குல்ல. அப்போ வந்து மக்களுக்கு வந்து அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சதுல மலேசியா மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து குறைந்த விலையில விக்கிரகம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள்ல வந்துட்டேன். குறைந்த விலையில் கொடுக்கும் குறிக்கோள். ஒரு இடைவெளிக்கு வாரம் நித்யா வந்திருந்தாங்க. அதுல இந்த பாடல் இன்றைக்கு இல்ல அந்த பாடல்ல சொல்றாங்க பொண்டாட்டி இல்ல அப்படின்னு. பின்னால ராகேஷ் வந்து சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிச்சாங்கன்னு எனக்கு தெரியல சரவணன். எல்லாருமே பொண்டாட்டி இல்லைன்னா கணவர் இல்ல, கணவர் இல்லைன்னா பொண்டாட்டி இல்ல. எல்லாருமே வந்து
முறையா வந்து அவங்க வந்து சந்தோஷமா வாழ்க்கை வாழ்ந்தாவே ஈகோ ப்ராப்ளம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஈகோங்கிறது இருக்கக்கூடாது. நான் தான் பெருசு நீ பெருசுன்னு இருக்கக்கூடாது. மனிதருக்கு வந்து மனிதனாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப நல்ல வீட்டுல நேத்து போன வாரம் வந்திருந்தாங்க. இந்த வாரம் அவங்கள காணோம்ல. அப்போ நாங்கெல்லாம் அந்த பாடல் வேற கேட்டு சிரிச்சுக்கிட்டோம். ஆமா, சென்ற வாரம் வந்தாங்க, இந்த வாரம் காணோம் அப்படின்னு. கயல் விழி சரவணன் இப்போ நம்மோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. சிற்பங்களின் கலைக்கூடம், வெண்கல சிலைகள், ஐம்பொன் சிலைகள், கருங்கல் சிலைகள், அப்புறம் இந்த மயில், சின்ன சின்ன சிலைகள், யானைகள், இத பத்தி கொஞ்சம் பேசுங்க. அது தெய்வங்கள், அது ஒரு புறம், அது அலங்கரிப்பு பொருட்கள். பேசலாம். இப்ப வந்து வெங்கலத்துல இருக்கு. வெங்கலத்துல வந்து இப்ப கிருஷ்ணரு, அதே மாதிரி வந்து நிறைய வீட்டுக்கு தேவையான நடராஜரு, அழகு பொருட்கள் நிறைய வைக்கிறாங்க. வீட்டுல வால்ல மாட்டுறது, ஹேங்கிங் மாடல் நிறைய இருக்கு. அதே மாதிரி வந்து வீட்டுல வந்து அழகுக்கு பயன்படுத்துற எல்லா பொருளுமே நம்ம கையில ஸ்டாக் இருக்கு. அதே மாதிரி இப்ப கருங்கல் எடுத்துக்கிறோம். கருங்கல்ல வந்து நீங்க இப்ப சிற்பங்கள் கேட்கறீங்க, யானை, குருவியல், அது மாதிரி வந்து டிசைன் வீட்டுக்கு வந்து இந்த பார்க் பெரிய பங்களால வைக்கிறதுக்காண்டி நிறைய பேர் ஆர்டர் கொடுப்பாங்க. எல்லாம் வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் போட்டோ எடுத்து எனக்கு இது மாதிரி வேணும் அது மாதிரி கேட்பாங்க. நம்ம செஞ்சு நிறைய பேருக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப கூகுள்ல பார்த்து எனக்கு ஒரு சிலை எப்படி சிலை வேணாலும் செஞ்சு கொடுத்தோம். அது எவ்வளவு நாள் எடுக்கும்? அது பொறுத்து இருக்கு. சிலையை பொறுத்து 1 ஃபீட் கொடுக்குறீங்களா, 20 ஃபீட் கொடுக்குறீங்க, 20 ஃபீட் கூட இப்போ செலவு ஒன்று வருது. சரி வந்துருது. மற்றபடி இந்த பூஜை பொருட்களும் அங்க கையில் பூஜை பொருள் நிறைய இருக்கு. அதாவது இப்போ வந்து பூஜை பொருள் எடுத்துக்கிட்டா வந்து வீட்டுக்கு தேவையான பூஜை பொருள் இருக்கும். அதாவது குத்து விளக்குல இருந்து, விளக்குல இருந்து, அதே மாதிரி தாம்பாளங்கள் இருக்கு, சோடசோபன செட் இருக்கு, அஸ்தபாதம் இருக்கு, அதே மாதிரி வந்து பூஜை மணி இருக்கு, வெங்கல அது காலாஞ்சி மாடல் எல்லாமே இருக்கு. அதாவது பூஜைக்கும் வீட்டுக்கு தேவையானது மட்டும் இல்லாம கோயிலுக்கு தேவையானது எல்லா விஷயமான வெங்கல பொருட்கள் நம்ம கையில ஸ்டாக் இருக்கு, ரெடியாவும் இருக்கு. உள்ளுக்கு போய் தெய்வத்தையும் எடுத்துக்கலாம், அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் எல்லாம் எடுத்துக்கலாம். தெய்வமும் இருக்கு, அதுக்கேற்றமான அழகு படுத்துற பொருளும் இருக்கு, பூஜைக்கு தேவையான அனைத்து பொருளுமே நம்ம கையில ஸ்டாக் இருக்கு. சந்தன, குங்குமம், அது மாதிரி எல்லா ஐட்டமும் A to Z எல்லாமே இருக்கு. சரி, இப்போ வந்து டிக்டாக்ல வந்து உங்க லைஃப பாக்குறவங்க அல்லது டிக்டாக்ல இருந்து உங்ககிட்ட பேசுறவங்க, இப்ப வெளி மாநிலங்கள் வேணாம், வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு நிறைய வாட்டி அனுப்பியிருக்கோம். ஆஸ்திரேலியா எல்லா நாட்டுல இப்ப சிங்கப்பூருக்காரங்க, தாய்லாந்து, இந்தோனேஷியா பக்கத்துல இருக்க வந்துடுறாங்க. மற்றவங்களும் வந்து கூரியர் அனுப்பிடுவோம். நிறைய போயிட்டு தான் இருக்கு. நமக்கு அவங்க போட்டோ காட்ட சொல்லுவாங்க, போட்டோ காட்டுவோம், ஹைட் காட்ட சொல்லுவாங்க, வெயிட் காட்ட சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம வந்து அனுப்பிடுவோம். அனுப்பி பார்த்துட்டு விலையை வந்து பெஸ்ட் பிரைஸ்க்கு கொடுத்துருவோம் அவங்களுக்கு. அவன் நம்ம வந்து கொரியர் பண்ணி அனுப்பிடுவோம். இப்போ ஆஸ்திரேலியானா ஒரு 4 நாள்ல போயிடும். இப்போ சிங்கப்பூர்னா 2 நாள்ல போயிடும். அதுவும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ எத்தனை மணி தொடக்கம், எத்தனை இப்போ நான் ஏன் அடிக்கடி கேட்கறேன்னா உங்களுக்கு தெரியும். ஆமா, காலை 8:30 to 10 o'clock வரைக்கும் ஆஃபீஸ் கண்டிப்பா இருக்கும். நீங்க வந்து திடீர்னு வந்து இப்ப சொன்னோம், அன்னைக்கு கூட சொல்லிக்கிட்டு 2 மணி வரைக்கும் திறந்துருக்குன்னு. அன்னைக்கு வெள்ளிக்கிழமையே கரெக்டா 3:30 மணிக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஜலான் பார் வந்து எடுத்துருப்பாங்க. நிகழ்ச்சி முடிச்சுட்டு போயில அவங்க சொன்னாங்க 12 மணிக்கு வரீங்க, நாங்க ராத்திரி ஜலான் பார் எடுக்கணும்னு சொல்லிட்டு நைட் வந்து கஸ்டமர் ஃபேமிலியோட வந்து அப்புறம் பூஜை பண்ணி இங்க நேரா வந்து பினாங் போயிட்டு அவங்க கோயில்ல வச்சு வழிபட்டாங்க. இங்க பூஜை பண்ணிட்டு தான் கொடுப்பீங்க. அவங்க பூஜை பண்ணி முறைய சில பேர் பண்றாங்க, சில பேர் வந்து டேரக்டா எடுத்துருப்பாங்க, சில பேர் கோயிலுக்கு எடுத்துருப்பாங்க. நிறைய வழிபாடு இருக்கு. அவங்க நம்ம எதுவும் சொல்றோம், அவங்க மக்களுக்கு என்ன விருப்பப்படுறாங்களோ அது போய் செஞ்சு கொடுப்போம். பண்ணி கொடுக்க சொன்னா பூஜை பண்ணி கொடுப்போம். இல்ல வந்து நேர கோயிலுக்கு எடுத்துப்போம். நிறைய சில விஷயங்களை நாங்க சொல்லுவோம். சாஸ்திரங்கள், சிற்ப சாஸ்திரங்கள் முறையே இருக்குல்ல, சில இப்படிதான் இருக்கணுங்கிறது. இந்த வழிபாடு முறையை மக்கள் கேட்கறாங்க. சில பேர் வந்து எனக்கு அலங்காரம் பண்ணி கொடுங்க, அலங்காரம் பண்ணி கொடுப்போம். 0162399 077 0162399 077 ஏற்குறைய ஒரு 40 வினாடிகள் இருக்கு. நிறைவா என்ன சொல்றீங்க சரவணன்? கயல்வெளியில வந்து நம்மகிட்ட வந்து இல்லாத விக்கிரகங்கள் இல்லை, அதே மாதிரி பூஜை பொருள் அனைத்துமே இருக்கு. நம்ம டிக்டாக் கயல்வெளி செட்டியாபுரகட்ட டிக்டாக் ஃபாலோ பண்ணுங்களேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் இருக்கு, யூடியூப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு. லைவ் வந்து காலையில 9:30 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் லைவ் ஓடும். இது மாதிரி வந்து நிறைய வந்து நம்ம இருக்கு. இது மாதிரி உங்களுக்கு பூஜை பொருள் என்ன வேணும்னாலும் நீங்க கயல்வெளியை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் சரவணன். மீண்டும் அடுத்த வாரம் வருவீங்கல்ல? கண்டிப்பா வருவேன். சந்திக்கலாம். உங்களை பார்க்காம இருக்க முடியுமா? ஐயோ யோய், சந்திக்கலாம்.